எடுத்துக்கொள்ளும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்க வேண்டிய எடப்பாடி எதையாவது கேட்கிறாரா? எதையாவது கேட்கிறாரா? அமித்ஷா பார்த்து கேட்கிறாரா? மோடியை பார்த்து கேட்கிறாரா? மாநில சுயாட்சி கேட்கறது நம்முடைய இயக்கம். நான் என்ன கேட்கிறேன், எடப்பாடி ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த கூடல் வந்து சொல்றேன், நீ ஒண்ணு செய்ய வேணாம், உங்க அம்மா பேச்சையாவது கேட்டு தொலைச்சியா? உங்க அம்மா என்ன சொன்னாங்க? இனிமேல் எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. உங்க அம்மா தான் உங்க தெய்வம். உங்க அம்மா சொந்த அம்மாவோட இந்த அம்மா தான் உங்க தெய்வம். இனிமேல் அதிமுக எந்த காலத்திலும் பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொள்ளாது சொன்னது உங்க அம்மா. உங்க அம்மா பேச முடிச்சா இல்லையே? உங்க சின்னம்மா பதவி முடிச்சு, அந்த சின்னம்மா காலத்துல தான் உள்ள வந்த அந்த சின்னம்மா முடிச்சியா? உன் சொந்த அம்மா மதிக்கல, சின்னம்மா மதிக்கல, இந்த அம்மா மதிக்கல, எந்த அம்மாவையும் மதிக்காத நீ எங்கள் முதலமைச்சரை பார்த்து அவருடைய தலைவரை பார்த்து குறை சொல்லுகிறாய் என்றால் நான் யோசிச்சேன், என்னடா பைத்தியம் முடிச்சு பார்த்த அந்த ஆளுக்கு. எனக்கு பாஞ்சாலி சார் தான் ஞாபகம் வந்துச்சு. பாஞ்சாலி அழைச்சிட்டு சொல்லி எனக்கு உத்தரவிட்டார்கள், பாஞ்சாலி அனுப்புன்னு கூப்பாங்க. பாஞ்சாலியை சபைக்கு கூப்பிட்டான்னு சொன்னாங்க. பாரத நம்புறவங்கள கதையை சொல்றேன். பாஞ்சாலியை சபைக்கு அடுத்த சொல்லுவாரு, துகுலியுடன் போனோம். அவர்கிட்ட சொல்லுவார், விதம் சொல்லுவார், மூட மகனே, பொடியான வார்த்தையினை கேடுவரல் அறியாய் கீழ்மையினால் பேசிவிட்டாய். புள்ளி சிறுவான் புலியை போய் பாய்வது போல், பிள்ளை தவளை பெரும்பாமை முழுவது போல், ஐவர் சிரத்தின் அனலை வளர்க்கின்றாய். பிள்ளை தவளை பெரும்பாமை மோதல் போல் அது மாதிரி பேசிட்டு லூசு, நீ தண்டனை நீப்படா அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி எடப்பாடிக்கு சொல்ற, கலைஞரை எல்லாம் நீ ஒம்புக்குழுத்தால் அந்த பாட்டு முடியும். மூட மகனே, மொழியான வார்த்தையினை கேடுவரலறியாய் கீழ்மையினால் பேசிவிட்டாய். புள்ளி சிறுவான் புலியை போய் பால்வது போல், பிள்ளை தவளை பெரும்பாமை மோதல் போல், ஐவர் சிரத்தின் அனலை வளர்க்கின்றாய். இப்படியே போயிட்டு கடைசியா முடியும், சீச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு. அந்த மாதிரி ஒரு பிழைப்ப அரசியல் படிக்கலாம். ஒரு பாஞ்சாலி சபதம், அந்த பாஞ்சாலி சபதத்தை கொண்டு தமிழ்நாட்டில் நிறைவேற்றி துடிக்கிறிய என்ன நியாயம்? எனவே எடப்பாடிக்கு பாடம் புகட்ட, அமித்ஷாவுக்கு பாடம் புகட்ட, இந்த தேசத்தை காப்பாற்ற, அரசியல் சொத்தை காப்பாற்ற இன்றைக்கு இந்தியாவுடைய ஒற்றை தலைவனாக இருக்கின்ற மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மகத்தான மனிதரை மீண்டும் முதலமைச்சராக ஆக்குவோம். தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையும் காக்க வேண்டிய மகத்தான பொறுப்பை கூடலூரிலிருந்து தொடங்குவோம். எல்லோரும் நம்முடைய திராவிட மணிக்கும் நம்முடைய KM ராஜ் அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவர்களை சட்டப்பேரவைக்கு அனுப்பி வைங்கள் என்று உங்களை பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, 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 வணக்கம்.